அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது விசிக இடதுசாரிகள் கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு கொடுத்தாரு. அது ஒரு நெருடல் அவருக்கு இருந்தது. சமீபத்தில் திமுக கூட்டணியில் விரிசல் வரும்னு எடப்பாடி பேசுறாரு. காங்கிரஸ் தலைவரை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்த செயல்பாடெல்லாம் எப்படின்னு பார்க்குறீங்க? முதலமைச்சராக இருந்தவர் இப்போ பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக கூட்டணியில் விரிசல் உண்டாகும் என்கிற எதிர்பார்ப்பு நிராசையில் முடியும். அப்படி எந்த சூழலும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அளவுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாரதிய ஜனதாவின் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆர்எஸ்எஸின் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தொண்டு செய்யக்கூடியவர்களின் கனவும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கனவு நனவாகாது என்பதுதான் யதார்த்தத்தில் உள்ள உண்மையாகும். விஜய் மக்கள்கிட்ட வரணும், மக்கள் பிரச்சனைகளை பற்றி போராடணும், பேசணும்ன்ற விஷயங்கள்லாம் வலியுறுத்தி இப்போ மக்களை சந்திக்கிறாரு. கூட்டம் போகிறது எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? ரெண்டாவது விசிகாவில் யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நேற்று நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை, திரும்ப திரும்ப சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் அவர்களின் வரவால் பாதிக்கப்படும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள். வேண்டுமென்றே அவர்கள் அப்படி வதந்திகளை பரப்புகிறார்கள். அதனால் அந்த கருத்தை நான் சொல்ல நேர்ந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கொள்கை சார்ந்த பேர் இயக்கம், மக்கள் நலன்களுக்காக போராடுகிற ஒரு போர் இயக்கம். வெறும் தேர்தல் கனவுகளோடு மட்டுமே களத்திற்கு வந்தவர்கள் அல்ல. பதவி ஆசைகளோடு மட்டுமே பொது வாழ்வுக்கு வந்தவர்கள் அல்ல. எனவே இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிமை பெறும், மக்களின் பேராதரவை பெறும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வி புலத்தில் மேம்பட்டு இருக்கிறது என்பதை கல்வியாளர்கள் ஒரு மாநாடு போட்டு பாராட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தலைசிறந்த கல்வியாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்தியதை நாடு அறியும். வட இந்திய மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருகிறார்கள். மருத்துவம் உள்ளிட்ட உயர் கல்வியை பெறுவதற்கு தமிழ்நாடு சிறந்த இடம், வளர்ச்சி பெற்ற ஒரு இடம் என்பதை அறிந்து வருகிறார்கள். ஆகவே அது உண்மைக்கு மாறான கருத்து. திராவிட இயக்க தலைவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக திமுக, அதிமுக, மதிமுக, இப்போது அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற விஜய், இவர்கள்தான் இதற்கு உரிய பதிலை தர வேண்டும். அவர் பெரியாரை விமர்சிக்கிறார் என்கிற நிலையை கடந்து இப்போது அண்ணா எம்ஜிஆரையும் விமர்சிக்கிற நிலையை அடைந்திருக்கிறார் என்பது திராவிட இயக்க தலைவர்களின் கவனத்தை அவர் ஈர்க்க பார்க்கிறார் அல்லது அவர்களின் விமர்சனங்களை எதிர்பார்க்கிறார் என்று கருத வேண்டியிருக்கிறது.